ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணி விசஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து மேட்ச் நடந்தது. ஸோ நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. ஸோ நேற்று வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப த்ரில்லிங்கான மேட்ச் வந்து போயிட்டு இருந்தது. கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணி வந்து ஒரு நல்ல பலமான டார்கெட்டை வந்து தந்தாங்க. 197 ரன்னுக்கு வந்து 4 விக்கெட் வந்து இழந்தாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா KL ராகுல் வந்து அவருடைய செஞ்சுரியை வந்து அடித்தார். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்கெட்டோட வந்து நம்ம கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணி வந்து பயங்கர தைரியமாக வந்து இருந்தாங்க. ஏன்னா பவுலிங் சைடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 198 ரன் எடுத்தா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வந்து ஆடாமல் வந்து சொதப்பிட்டு தான் வந்து இருந்தாங்க. பெரிய அளவில் வந்து யாருமே வந்து நிற்கலை. ஸோ கடைசி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரன் பொலார்ட் அவர்கள் வந்து எப்பயுமே இல்லாமல் இந்த தடவை வந்து ரொம்ப முன்னாடியே வந்து களமிறங்கிட்டார். ஸோ ஒரு நல்ல தரமான நாக்கு வந்து நம்ம கீரன் பொலார்ட் அவர்கள் வந்து அடித்து கொடுத்தாரு. 83 ரன் வந்து 31 பாலில் வந்து அடித்தார் கீரன் பொலார்ட் அவர்கள். செம்மையான வெற்றி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு. ஸோ சீரியஸாக வந்து கீரன் பொலார்ட் அவர்கள் வந்து ரொம்ப தரமான இன்னிங்ஸை வந்து விளையாடி அந்த அணிக்கு வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. ரொம்ப முக்கியம். நேற்று மேட்ச்சில் வர கீரன் பொலார்ட் அவர்கள் வந்து கேப்டனாக இருந்தார். ஸோ ரோஹித் சர்மா இடத்த வந்து அவர் வந்து பிடிச்சிருந்தார். ஸோ ஒரு நல்ல இன்னிங்ஸை வந்து ஆடி கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து 3வது இடத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காரு பொலார்ட் அவர்கள். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து ப்ரெசன்டேஷன் செரிமோனியில் வந்து நம்ம கீரன் பொலார்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மேட்ச் வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சதுக்கு வந்து ரொம்ப முக்கிய காரணம் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கீரன் பொலார்ட் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று என்னோட ஒய்ஃபுக்கு வந்து பிறந்த நாள். ஸோ இந்த கிஃப்ட்டை வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீரன் பொலார்ட் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினச்சோம். பட் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கிடையாது. ரவிச்சந்திர அஸ்வின் ஒருத்தர் மட்டும்தான். ஸோ அவரை மட்டும்தான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கீரன் பொலார்ட் அவர்கள் வந்து சொன்னார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஓவர்லையுமே வந்து காட்டிட்டார் பொலார்ட் அவர்கள். ஸோ ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கீரன் பொலார்ட் தரப்புலேருந்து வந்து தரப்பட்டாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய 2 மேட்ச் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து கேப்டனாக வந்து பொலார்ட் தான் வந்து இருப்பார். ஸோ ஒரு 2 மேட்ச் கிட்ட நம்ம ரோஹித் சர்மாவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நேற்று நடந்த மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் வந்து நேற்று நடந்த மேட்சை வந்து பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.